सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. மூணாவது ஸ்கந்தம் 12வது அத்தியாயம். யாகங்கள்ல என்னென்ன விதமா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அதுல பண்றவாளுடைய மனோபாவம், பண்றவாளுடைய ஒரு பிஹேவியர், நடவடிக்கை, அவ சேர்த்திருக்கிற சாமான்கள், அவ அந்த சாமான்களை சேர்த்திருக்கிறதான முறை, அதுக்கான சம்பாரங்களை சம்பாதிக்கிறதுக்கு திரவியத்தை பணத்தை சம்பாதிச்ச முறை, வந்திருக்கிற ரித்திக்குகள், இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களையும் வச்சிருந்து யாகங்களை மூணா வகைப்படுத்தலாம் அப்படின்னா, அந்த மூணா வகைப்படுத்தலாம்னா என்னன்னாக்க சாத்விகம், ராஜசம், தாமசம் அப்படின்னு 3 விதமா அதை வகைப்படுத்தலாம் அப்படிங்கறதாக முதல்ல சொன்னார். பட் அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னாக்க, இந்த 3 விதத்தையும் தவிர முக்கியமா இருக்கக்கூடிய வகை என்னன்னா மானசம்ங்கிறது. அதான் இதுல கூட பகவான் கூட ஸ்ரேயான் திரவியமயாத்யா ஞான யஜ்ஞ பரந்தப அப்படின்றப்ப, அதாவது மானசிக யாகம், மானசிக யாகம் தான் இருக்கிறதுக்குள்ளேயே மிகவும் சிறந்தது, மிக சிரேஷ்டமானது. ஏன்னா அதுல எந்த விதமான பிசிக்கலா உபயோகப்படுத்துற திரவியங்களும் இல்லை, ஆனா அதுக்காக அதுல எந்த விதமான குறைபாடும் கிடையாது. முழுக்க அதாவது ஒரு சாதாரணமா ஒரு யாகத்தை எப்படி பண்ணுவோமோ அந்த முறையிலேயே அவ்வளவுத்தையும் முழுக்க பண்ணணும் அப்படிங்கறதாக சொல்லி, அந்த மானசிக யஜ்ஞம் பிரதானம், அது முக்கியம் அப்படின்னு சொல்லி, அந்த மானசிக யஜ்ஞம்ங்கிறது எப்படிப்பட்டது, அது ஞானமயமான யஜ்ஞம், அந்த யஜ்ஞம் எப்படிப்பட்டது, அது நேரா சாட்சாத்த மோட்சத்தை தர வல்லது அப்படிங்கறதாக அந்த யஜ்ஞத்தினுடைய பெருமையை சொல்ல போற. இந்த இடத்துல சுருக்கமா சாத்விகம், ராஜசம், தாமசம் 3த்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த மானசிக யஜ்ஞத்தை சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறார். 39வது ஸ்லோகம். முனீனாம் மோட்ச காமானாம் விரக்தானாம் மகாத்மனாம். இந்த மானசிக யஜ்ஞம்ங்கிறது யாருன்னா முனீனாம் மோட்ச காமானாம், மோட்சத்தை விரும்புற முனிவர்களுக்காக ஆனது. அதாவது பூர்ண வைராக்கியம் வந்திருக்கணும். அந்த மாதிரி வைராக்கியம், தீவிர சமமான வைராக்கியம் யாருக்கு இருக்கோ அப்படிப்பட்ட மோட்சத்தை மட்டுமே விரும்பக்கூடிய தீவிர சமமான வைராக்கியத்தை உடைய முனீனாம் விரக்தானாம். அதான் சொல்றார், முனீனாம் மோட்ச காமானாம் விரக்தானாம் மகாத்மானாம். விரக்தர்களான மகாத்மாக்கள், அவளை எப்படிப்பட்ட கவுண்ட்லயும் மகாத்மா அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வைராக்கியம் உடையவாளா இருப்பா. மானசஸ்து ஸ்மிருதோ யாக, அவ பண்ற யாகமானது மானசகா. ஏன்னா விரக்தாளா இருக்கிறதுனால சாதன சம்பாத்தியங்கள் அவளுக்கு தேவையில்லை. ஆனாலும் சர்வ சாதன சம்யுதா, மானசமா இருந்தாலும் யாகத்துக்கான சம்பாரங்கள்ல ஒரு துளியும் ஒரு அணுவளவும் குறைவு இருக்கக்கூடாது. அத்தனை சம்பாரங்களோடையும் பண்ணணும் அப்படின்னு. அதாவது ஒவ்வொன்னுத்தையும் மனசாலேயே இமேஜின் பண்றதுங்கிறது இருக்கு பாருங்க. பிசிக்கலா சம்பாதிச்சுடுறதுங்கிறது ஈஸி. ஏன்னா ஒண்ணு இல்லைன்னா அடுத்த காரியம் நடக்காதுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், எல்லாத்தையும், அதாவது நம்ம அடுப்பு மூட்டணும்னா அப்படின்னா அதுக்கு விறகு வேணும்னா அதுக்கு என்ன பண்ணணும், அந்த காலத்துல விறகு பிடிச்சுக்கணும்னாக்கா அதுக்கு உருமட்டினார்ல இருந்து, வரட்டியில இருந்து, இல்ல கல்பூரத்துல இருந்து, இல்ல வத்திப்பட்டியில இருந்து ஒவ்வொன்றும் இருக்கிறதுனால சாதனங்கள் தேவை இருக்கிறதுனால அடுத்ததுன்னு தெரியும். ஆனா மானசமா பண்ணும்போது என்ன ஆகும், இதெல்லாம் நம்மளுக்கு அவ்வளவு தெரியாது, அவ்வளவு சட்டுன்னு ஞாபகம் வச்சுருக்க முடியாது. அடுப்பு மூட்டினா சட்டுன்னு மனசால தானே மூட்டுறோம் அப்படிங்கறதுனால நம்மளுக்கு என்ன ஆகும், அந்த எந்த விதமான எஃபர்ட்டும் இல்லாமலேயே நம்ம மூட்டையெல்லாம் பிடிச்சுடுறோம் இல்லையா. அதனால அது ஜம்ப் பண்ணிட்டே போயிடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். வேகமா முடிக்கணுங்கிற எண்ணம் வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஆட்டிடியூட் கூடாது. பிசிக்கலான ஒரு எஃபர்ட் எப்படி இருக்கும், அந்த எஃபர்ட்டை இதுக்குள்ள நம்ம அண்டர்கோ பண்ணணும் அப்படிங்கறதுனாலதான் சர்வ சாதன சம்யுதா, எல்லா சாதனங்களுடனும் அது முழுமையாக கூடினது. அந்நேஷு சர்வ யஜ்ஞேஷு கிஞ்சித் நியூனம் பவேதபி திரவியேன ஸ்ரத்தையாவாபி கிரியையா பாமனை ததா தேசகால பிரதக் திரவிய சாதனை சகலை ததா. அதான் சொல்றாரு பாருங்க, அந்நேஷு சர்வ யஜ்ஞேஷு, பாக்கி யாகங்கள்ல தேசகால பிரதக் திரவிய சாதனை, தேசத்தினாலேயோ தேசத்துல, அதாவது என்னாகும்,
சூழ்நிலைகள் பூர்ணமா சரியா அமையாம இருக்கலாம், அந்த இடம் பூர்ணமான புண்ணியவத்தான ஒரு சில இடமா இல்லாம இருக்கலாம், இல்ல காலமும் உத்தமமான காலமா இல்லாம இருக்கலாம், இல்ல பிரதக் திரவிய சாதனங்கள் திரவியங்கள் நம்ம யாகத்துக்கு தேவையான திரவியங்கள் உத்தமமான திரவியங்கள் உத்தமமான முறையில சேகரிக்கப்படாததா இருக்கலாம். சகலைஸ்ததா அது என்ன ஆகும், நான்யோ பவதி பூர்ணோவை, நான் அதுல ஏதாவது ஒரு விதத்துல எங்கேயாவது குறைவு ஏற்படலாம். அந்நேஷு சர்வஜேஷு கிஞ்சித் நியூனம் பவேதபி, ஏதோ கொஞ்சமாவது குறைபாடு இருக்கலாம். ஆனா என்ன எடுத்து ததா பவதி மானசகா, மானச யஜ்யம் அப்படி இல்லை, அது கொஞ்சம் கூட குறைபாடு இல்லாம சர்வமும் பூர்ணமா இருக்கக்கூடிய தகுதி வாய்ந்தது. அதான் என்ன, அந்த மானச யஜ்யம் இருக்கும்போது எப்படி இருக்கணும், இவன் தன்னை எப்படி தயாரிச்சுக்கணும், இவன் எப்படி தன்னை தகுதி உடையவனா ஆக்கிக்கணும், மானச யஜ்யம் பண்ற எஜமானன் இருக்கானே தன்னை எப்படி தகுதி உடையவனா ஆக்கிக்கணுங்கிறதுக்கு இந்த அடுத்த 2 ஸ்லோகத்துல சொல்ற. பிரதமம் து மனசோத்தியம் கர்த்தவியம் குணவர்ஜிதம். பிரதமம் மனசோத்தியம், மனசு என்ன ஆகும், பூர்ணமா சுத்தமா இருக்கணும். மனசு பூர்ணமான அதாவது மனசுல எந்த விதமான ஆசையோ, இது சுத்தம்னா எந்த விதமான ஆசையும் இருக்கக்கூடாது, அந்த யாகத்தை மட்டும்தான் பண்ணணும்னு வேற எந்த விதமான டைவர்ஷனும் இருக்கக்கூடாது. So concentration should be total and vairagya also should be total. Everything should be perfect. அந்த மாதிரி நம்ம பர்ஃபெக்டா இருக்கும் பொழுதுதான் நம்ம அந்த மானசீக யாகத்தை பண்றதுக்கு தகுதியுடையவளா ஆறோம். அதனால பிரதமம் து மனசோத்தியம், மனசு சோதனம், அதாவது சுத்தி பண்ணிக்கணும். அதனால என்ன ஆகும், கர்த்தவியம் குணவர்ஜிதம், அதுல இந்த திரிகுணத்தினால வரக்கூடிய இந்த திரிகுணாத்மகமான விஷயங்கள்னால வரக்கூடிய ஆசாபாசங்கள்ல எதுவும் இருக்கக்கூடாது. சுத்தே மனசி தேகோவை சுத்த ஏவன சம்சயா, மனசு சுத்தமா இருந்ததுன்னா சரீரம் தானாகவே சுத்தமாயிடும். இதுலதான் ஹட்டயோகத்துல விசேஷமா வர்ணிக்கிறார். இந்திரியார்த்த பரித்தியக்தம் யதா ஜாதம் மனசுச்சி. மனசுத்திங்கிறது என்ன, இந்திரியார்த்தை, அதாவது இந்திரியங்கள் மூலமா தான் மனசுக்கு விஷயம் வருது. அந்த இந்திரியங்கள் தங்களுடைய விஷயங்கள்ல போகாம இருக்கும் பொழுது, நம்மளுக்கு ஆசை இல்லாமல் பூர்ண வைராக்கியம் ஏற்படும் போது இந்திரியங்கள், அதாவது பராஞ்சிகானின்னு சொன்னார் பாருங்க, எந்த விதமான வெளி விஷயங்கள் பக்கமும் போகாமல் இந்திரியங்கள் கண்ட்ரோல்டா இருக்கும்போது என்ன ஆறுது, மனசுக்கு தானா கண்ட்ரோல் ஆறுது. இந்திரியார்த்த பரித்தியக்தம் யதா ஜாதம் மனசுஜி ததா தஸ்ய மகஸ்யாசு பிரபவேத் அதிகாரவான். அந்த சமயத்துதான் இந்த யாகத்துக்கு இவன் அதிகாரவான் பிரபேத், அதுக்கு அதிகாரம் உடையவனாக ஆறான் அப்படின்னு சதாசு. அப்ப என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த யாகத்துக்கு வேணுங்கிற சாதனங்கள், அதாவது யாக மண்டபம், யாகம்னா பெரிய குண்டங்கள், 5 விதமான யாக குண்டங்களை நிர்மாணிக்கணும். 5 குண்டங்களும் பக்கத்துல வைக்க முடியாது, அது தூரம் வைக்கணும். ஒவ்வொன்றுத்துக்கு எவ்வளவு தூரம் உண்டு என்ன ஏது, சோமயாகம் பண்ற மாதிரிதான். யாக குண்டங்கள் எல்லாம் நிர்மாணிச்சு அந்த யாக குண்டங்களுக்கு ரித்திக்குகள் அவ உட்கார்றதுக்கு இடம், அவ விகாரம்னாக்க ரித்திக்குகள் மூவ் பண்றதுக்கான ஸ்பேஸ் இன்னும் தாராளமா இருக்கணும் இல்லையா. சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் மெயின்டைன் பண்ணி தாராளமா போகிறதுக்கு யாகத்துக்கான திரவியங்களை வைக்கிறதுக்கான இடம்னு இது எல்லாமே அது என்ன சம்பத், அதாவது திரவிய சம்பத் விபவமா நல்ல வசதியா தாராளமா இருக்கணும் இல்லையா. அது ஒவ்வொன்றுத்தையும் நம்ம என்ன பண்ணணும், இமேஜின் பண்ணணும். அதை இமேஜின் பண்றது எப்படின்னு சொல்ற. ததாசோ மண்டபம் கிருத்வா பகு யோஜன விஸ்திருதம், நல்ல தாராளமா லாவிஷா ஒரு பெரிய மண்டபத்தை என்ன பண்ணணும், மனசாலேயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கணும். ஸ்தம்பைச்ச விபுலைகி ஸ்லக்ஷ்ணைகி யஜ்ஞிய துருவ சம்பவை. இது சாதாரணமா யாகத்துக்காக விசேஷமா கட்டுறதுனால மரத்தூண்கள் தான் இதுல. அந்த மரத்தூண்கள் எப்படி இருக்குன்னா யஜ்ஞிகி துருவ சம்பவைகி, யாகத்துல உபயோகப்படுத்தக்கூடிய மரங்கள் இருக்கு இல்லையா, அதாவது பில்வம் காதிரம் அப்படின்லாம் சொல்லுவா, ஔதும்பரம் அஸ்வத்தம் பிளக்ஷம் அப்படின்னு. அந்த மாதிரி யாகத்துல உபயோகப்படுத்தக்கூடிய திரவிய விரக்ஷங்கள் இருக்கே, அந்த விரக்ஷங்களுடைய கட்டைகளால என்ன பண்ணணும், தூண்களை நிறுத்தணும். அது என்ன ஆகும், நல்ல கனமாகவும் எல்லாத்தையும் தாங்கக்கூடியதாகவும் உருவி வைரம் பாய்ச்சதாகவும் இருக்கக்கூடிய தூண்கள். ஸ்லக்ஷ்ணைகி நெருக்கமா இருக்கிறது, உளுத்து போன மாதிரி கலகலன்னு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸ்தம்பைகி விபுலைகி நல்லா அழகா பெருசா அகலமா இருக்கிறதா இருக்கணும். பெரிய பெரிய மண்டபம் கூரையை தாங்கிறதா. ஸ்தம்பைச்ச விபுலை ஸ்லக்ஷ்ணைகி யஜ்ஞிய துரும சம்பவைகி வேதியும் விசதாம் தத்ர மனசா பரிகல்பையே. நவுல வேதினா யாக வேதி, யாகம் பண்றதுக்கு தேவையான இடங்கள், ஆல்டர்னு சொல்லுவோம் இல்லையா. ஒவ்வொரு யாக குண்டத்துக்குமான ஆல்டர், அந்த யாக குண்டத்துல அதுக்கான திரவியங்களை வைக்கிறதுக்கான இடங்கள், அதெல்லாம் அந்த வேதிங்கிறது சாதாரணமா ஒரு இந்த அந்த காலத்துல இது சொல்லுவா பாருங்க, டைம் கிளாஸ்னு. அந்த டைம் கிளாஸ் மாதிரி ஷேப்ல இருக்கும் அது. அந்த இதுல டைம் கிளாஸ் ஷேப்ல அக்னியோபி ததாஸ்தாபியாக விதிவன் மனசாகில, மனசாலியே, அதாவது அக்னிகள், அந்த அக்னிகள் 5 அக்னி சொல்லுவோம். சாதாரணமா நம்ம
யாக குண்டத்துல பார்த்தோம்னா சிரவத்த யாகங்கள்ல பார்த்தோம்னா விசேஷமா 3 யாகங்கள். இந்த கார்கபத்தியம், கார்கபத்தியத்திலிருந்து ஆகவனியம், தட்சிணாக்னின்னு 2 அக்னிகள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆவசத்தியம், சத்தியம் அப்படின்னு 2 அக்னி. சோ மொத்தம் 5 அக்னி உண்டு. அந்த 5 அக்னியை 5 இடத்துல வைக்கணும். அதை வைக்கிறதுக்கான அந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க. அதான் சொல்றாரு, அக்னியோபி ததாஸ்தாபியாக விதிவன் மனசாக்கில. சோ மனசாலேயே விதிவத்து யாகத்துல அக்னிகளை எப்படி ஸ்தாபிக்கணும்னு சொல்லியிருக்கோ அதுக்கு பேர் பிரணயனம்னு பேரு. அந்த மாதிரி என்ன பண்ணுவான்னா எப்படி ஸ்தாபிக்கணும்னு சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி முறைப்படி அக்னிகளை ஸ்தாபிச்சு ஒண்ணுத்துல இருந்து, அதாவது 5 அக்னி நேரா மூட்டுறது இல்ல, எல்லாத்தையும் கார்கபத்தியத்துல இருந்து என்ன பண்ணுவா அதை எடுத்துன்னு போய் ஆகவனியம் தட்சிணாக்னி எல்லாம் மூட்டிப்பா. அந்த மாதிரி மூட்டிக்கிறதுக்கு பிரணயனம்னு பேரு. அந்த மாதிரி முறைப்படி அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஸ்தாபனம் பண்ணணும், பிரணயனம் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது யாகத்தை பண்ணி வைக்கிறதுக்காக பிராமணால வரிக்கணும். பிராமணானாஞ்ச வரணும். இவாள ரிச்சிக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ரிச்சிக்கா இருக்கக்கூடிய பிராமணால, அதாவது பிராமணால ரிச்சிக்கா வரிக்கிறோம். நீங்க ரிச்சிக்கா யாகத்துல பண்ணி வைக்கிற பிராமணாலா இருந்து எனக்கு யாகத்தை நடத்தி கொடுங்கன்னு கேட்கிறோம். அதனால பிராமணானாஞ்ச வரணும். பிராமணர்களை வரிக்கிறா. தசைவ பிரதிபாத்தியத்தை என்ன, பிரம்மா, பிரம்மானா அந்த சூப்பர்வைசர், அத்வர்யு யாகத்தை பண்றவர், அதாவது ஹோமங்கள்லாம் பிராக்டிக்கலா பண்றவர், ஹோதா, ஹோதான்னா தேவதைகளை யாக மண்டபத்துக்கு ஆஹ்வானம் பண்றவர். ஹோதாங்கிறவர் ரிக்வேதத்துல சொல்லி ரிக்வேத மந்திரங்கள் மூலமா தேவதைகளை கூப்பிடுவார். அதே மாதிரி அத்வரியுங்கிறவர் எஜுர்வேத மந்திரங்களை சொல்லி யாகங்களை பண்ணி வைப்பார். சர்வை பிரம்மா, பிரம்மாங்கிறவர் எல்லா வேதமும் 3 வேதத்தையும் தெரிஞ்சுட்டு எல்லாம் கரெக்டா நடக்கிறதான்னு சூப்பர்வைஸ் பண்றவர். பிரஸ்தோதா, பிரஸ்தோதாங்கிறவர் அவர் சாமவேதத்தை சேர்ந்தவர். விதிபூர்வகம். உத்காதா பிரதிகர்த்தா, இவ்வளவு சுவாமி வேதிகள். உத்காதா பிரதிகர்த்தா, இதுல பிரம்மா, அத்வர்யு, ஹோதா, உத்காதாங்கிற 4 பேரையும் மகர்ஷிகள்னு சொல்லுவா. இவ 4 பேரும் லீடிங்கான ரித்திக்குகள், அதாவது இவள சீஃப் பிரீஸ்ட். உத்காதா பிரதிகர்த்தாச்ச சப்யாச்ச ஆண்டியே, வந்த பாக்கி பேர் வந்தவாள்லாம் சும்மா உட்காருங்கன்னு சொல்லக்கூடாது. அவளும் நல்ல யாகம் பண்ணி வைக்க தெரிஞ்சவாளா, பெரியவாளா, விஷயம் தெரிஞ்சவாளா, அத்தியனம் பண்ணவாளா இருந்தா சப்யாகா, நீங்க சபாசதாக, நீங்க சபையில இருந்துட்டு எப்படி நடக்கிறது என்ன எதுன்னு பாத்துட்டு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருக்கோ, கைட் பண்ணுங்கோ அப்படின்ட்டு அவளையும் யாகத்தை கைட் பண்றதுக்காக கூப்பிடணும். அவளுக்கு எல்லாமும் சம்பாவனைகள்லாம் உண்டு. சோ வரவாளுக்கெல்லாம் பண்ணி வைக்கிறவாளுக்கு மட்டும்தாங்கிறது இல்ல, எவ்வளவு பேர் வந்தாலும், ஏன்னா இருக்கிறவா அங்க ஒருத்தர் தான் உட்கார முடியும். ஆனா அதுக்காக விஷயம் தெரிஞ்சு வரக்கூடிய பாக்கி பேர்லாம் இருக்கு பாருங்க, அவளுக்கு இடம் கிடையாது, அவளுக்கு மரியாதை கிடையாதுங்கிறது இல்ல. they also to be equally treated like the chief priest. அதனாலதான் இந்த இடத்துல என்ன சொன்னாருன்னா, அனாகூத்தோ அத்வரங்கச்சே தாகூத்த ஸ்மார்த்த கர்மணி. யாக யஜ்ஞங்களுக்கு பொறுத்து அந்த யார் பண்றாளோ பண்றவா கூப்பிட்டுதான் நம்ம போனோங்கிற நிர்பந்தம் இல்ல, கூப்பிட்டுதான் போனோங்கிறது கிடையாது. யாகம் நடந்துட்டு இருக்கிறதா இருந்தா கூப்பிடாமே, அதாவது எனி பப்ளிக் ஃபங்க்ஷன் we can even go uninvited and we must go even uninvited. கூப்பிடாட்டா கூட போனோம், பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணும். ஏன்னா it is public function, the benefit is for the entire society. அதனால எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணிக்க வேண்டிய ஒரு டியூட்டி இருக்கு. அந்த மாதிரி வரவா ஸ்காலரா இருக்கிற பட்சத்துல அவளை ஆனர் பண்ண வேண்டிய கடமையும் எஜமானனுக்கு உண்டு. அதான் பூஜனியா பிரயத்னேன, அவ அத்தனை பேரையும் பிரயத்னேன பூஜனியாக, அதாவது எஃபர்ட் எடுத்துட்டு யார் யார் எப்படிப்பட்டவாங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொருத்தரையும் கௌரவிக்கணும். மனசைவ திஜோத்தமாக. அப்கோர்ஸ் இங்க என்ன நடக்க போறது, மனசுனாலேதான் நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொருத்தையும் ஆனர் பண்ண போறோம். அங்க இருக்கிற யாக குண்டங்கள் என்னென்ன, யாகங்கள் அந்த அக்னிகள் என்னென்னு சொல்ற. அக்னிகள்ங்கிறது இந்த இடத்துல 5 அக்னி இருக்கு இல்லையா, பஞ்ச பிராணன் தான் அக்னிங்கிற. பிராணோபான ஸ்ததாத்தியான சமானோ உதான ஏவச்ச, இந்த 5 அக்னிகள், இந்த 5 வாயுக்களும் தான் இந்த இடத்துல யாகமா இது அக்னியா இருந்துட்டு இருக்கு. பாவகா பஞ்சையே வைத்து, இந்த 5 தான் பாவகாக அக்னிகள். ஸ்தாபியா வேத்யாம் விதானதா, இந்த 5 வாயுக்களையும் 5 குண்டத்துல விதானத்தகா முறைப்படி, அதாவது யாக அக்னியை ஸ்தாபிக்கக்கூடிய முறைப்படி ஸ்தாபிக்கணும்னு. தட்சிணாக்னி ஸ்ததா கார்கபத்திய ஸ்ததா பிராணஹா, பிராணன் என்ன, பிராணன் தான் பாக்கி எல்லா வாயுவும் ஆறதுனால, கார்கபத்தியத்துல இருந்தா பாக்கி அக்னிகள் உற்பத்தி ஆகிறதுனால பிராணன் தான் கார்கபத்தியா அப்படின்னா. கார்கபத்திய ஸ்ததா பிராணஹா. அபானஸ்ட ஆகவனியா, அபான அக்னி, அபான வாயு தான் ஆகவனியா அக்னி, பிரதான ஹோமத்துக்கான அக்னி. தட்சிணாக்னி ஸ்ததா தியானஹா, தியானம்ங்கிறது தட்சிணாக்னியா இருக்கணும். சமானஸ்ட ஆவசத்தியகா, ஆவசத்தியம்ங்கிற அக்னிதான் சமான வாயு. சப்யோதான ஸ்மிருதா, சப்யஹாங்க அக்னி உதான வாயுவா இருக்கு. ஸ்மிருதா ஏதே பாவகா பரமோத்கட்டாக, இந்த 5 வாயுக்களும் 5 உட்கட்டமான, அதாவது மிக உத்கிருஷ்டமான, மிக வசந்ததான, ரொம்ப பெரியதான அக்னிகள் அப்படின்னார்.
திரவியம் ச மனசாபாவியம். திரவியம் என்ன, அதையும் மனசுனால, இந்த இடத்துல இந்த புரோடாசம் இதெல்லாம் இந்த நெய்யெல்லாம் இருக்கு இல்லையா, அவ்வளவுத்தையும் மனசாபாவியம். நிர்குணம் பரமம் சுச்சி. நிர்குணம் தோஷமற்றதாயும், பரமம் மிக வசத்தியாகவும், சுச்சி சுத்தமானதாயும், எந்த விதமான தோஷமும் இல்லாதது, சுத்தமானது, உத்கிருஷ்டமானதுன்னு. மனையேவ ததா ஹோதா. தேவதைகளை ஆக்குவானம் பண்றவர் ஹோதான்னு பேரு. ஹோதா உட்கார்ந்துட்டே என்ன பண்ணுவார், தேவதைகளை ஆக்குவானம் பண்ண போறார். அவர் உட்கார்ந்துட்டு கால் மேல கால் போட்டுன்னு உட்கார்ந்துட்டு இருப்பார். என்ன பெரிய ஹோதாவா அப்படின்னு, அதாவது இந்த தமிழ்ல சொல்லுவோம் பெரிய ஹோதாவா இருக்கானே அப்படின்னு. அதாவது ஒரு பெரிய ஹோதா, அந்த பெரிய ஹோதாவா, இந்த ஹோதான்னா ஹோதா உட்கார்ந்துக்கிறது அந்த மாதிரி ஸ்தானம், அந்த மாதிரி சூழ்நிலை. அதனால அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறவாளையே ஹோதாம்பா இல்லையா. சோ மனையேவ ததா ஹோதா. மனசுதான் ஹோதாவா இருந்துட்டு இருக்கு. எஜமான ததைவதது. மனசுதான் எஜமானன். இங்க ஹோதாவும் மனசுதான் எஜமானனும். எஜமானனை யாகம் பண்றவன். யாருக்கு யாகம் பண்ணி பலன் கிடைக்கிறதோ பலனை அடையிறவன் எஜமானன். எஜமானன்ற வார்த்தை என்ன அர்த்தம், எஜுங்கிறது தாத்து. எஜ தேவ பூஜாயாம் அப்படின்ற தாத்து. எஜதே அப்படின்னு அர்த்தம். எஜதேன்னா யாகம் பண்றான். அதாவது யாகம் பண்றான்னாக்க யாகத்துல ரெண்டு அம்சம் இருக்கு. ஒண்ணு, இந்த யாகத்தினுடைய திரவியங்கள் எந்தில்ல, இந்திராய இதன் நமவா, இது இந்திரனுக்கு, இது எனக்கு இல்ல அப்படின்னு திரவியங்களை தியாகம் பண்றவன் யாரோ அவன் தான் எஜமானன் சொல்லுவோம். எஜமானன்னாக்க பிரசன்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் அது, அதாவது பிரசன்ட் கண்டினியூஸ். நம்ம தாவன் அப்படின்னு ஓடுறான்னா என்ன சொல்றோம், தாவன். படிக்கிறான்னா பட்டன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இது பரஸ்மை பதத்திலிருந்து வரக்கூடிய கண்டினியூஸ் ஃபார்ம். இதே ஆத்மநேய பதத்திலிருந்து வர கண்டினியூஸ் ஃபார்ம் எப்படி இருக்கும், ஏதமானஹா வளர்கிறவன், வர்த்தமானஹா வளர்கிறவன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி யாகம் செய்கிறவன் எஜங்கிறதும் ஆத்மநேய பதம். ஏன்னா இந்த யாகத்தினுடைய பலன் அந்த எஜமானனுக்கு போய் சேர்றது இல்லையா. அதனால ஆத்மகாமி ஆத்மநேய பதம். இவனுக்கு போய் சேர்றதுனால இது ஆத்மநேய பதம். ஆத்மநேய பதமா இருக்கிறதுனால அதனுடைய பிரசன்ட் கண்டினியூஸ் ஃபார்ம் என்ன வருது, மான அப்படிங்கிற ஃபார்ம் வருது, எஜமானஹா. எஜமானஹன்னா தாவன், பட்டன், குர்வன் அப்படின்லாம் சொல்லும் போது எப்படி வருதோ அந்த மாதிரி தான் அந்த ஃபார்ம். சோ எஜமானனா யாகம் செய்பவன். இந்த இடத்துல எஜமானங்கிறது அந்த யாகத்தினுடைய பலனை அடையறதுக்காக அந்த யாகத்தை பண்றவன், அந்த யாகத்தினுடைய பெனிஃபிட் அடைகிறவன். ஹி ஹூ ஓன்ஸ் இட் அப்படின்னு அர்த்தம். சோ அந்த எஜமானனா இருக்கிறவனும் மனசுதான். அந்த எஜமானனுக்காக யாகம் செஞ்சு வைக்கிற யாஜகன், அதான் பண்ணி வைக்கிறவா இருக்கா பாருங்க, அதுவும் மனசுதான். ரெண்டு பேர் மனசுதான். அதான் மனையேவ சதா ஹோதா எஜமான ததைவதது. யஜ்ஞாதி தேவதா பிரம்ம. இந்த யாகத்துல அதிதேவதையா யாரை குறிச்சு பண்றோம், அது பிரம்மம், நிர்குணம், சனாதனம், என்றும் உள்ளதான சனாதனமான பிரம்மம் இருக்கு பாருங்க. ஏன்னா இந்த பிரம்ம விஷ்ணு மகேஸ்வரா கூட என்னன்னா இப்ப அவளும் சிருஷ்டிக்கப்பட்டாங்கிறத பார்த்தோம். சோ சனாதனம்ங்கிறது நிர்குண பிரம்மம் ஒண்ணுதான். பலதா இந்த யாகத்தினுடைய பலனை கொடுக்கறது யாரு அப்படின்னா பலதா நிர்குணா சக்தி. அந்த சக்தி பரதேவதை இருக்காளே அவதான் இந்த யாகத்தினுடைய பலனை கொடுக்கறா. சதா அவ எப்படி கொடுக்குறா, நிர்வேதா, நம்மளுக்கு பூர்ண ஒரு வைராகியத்தை, அன்அட்டாச்மெண்ட். நிர்வேதம்னு சொன்னோம்னாக்க ஒரு எதிலையும் பட்டுக்காம இருக்கக்கூடிய இன்டிஃபரண்ட் ஆட்டிடியூட், பூர்ண டிட்டாச்மெண்ட், பூர்ண வைராகியத்தை அனுகிரகம் பண்றா. சிவா பிரம்ம வித்யா. அவ யாரு, பிரம்ம வித்யா. பிரம்மத்துங்கிட்ட இருக்கக்கூடிய வித்யா, பிரம்மத்துங்கிட்ட இருக்கக்கூடிய வித்யா, பிரம்மத்தை பத்தின வித்தியை நம்மளுக்கு கொடுக்குறா. அதனால அந்த சக்தி பிரம்ம வித்யா. அவ அகிலாதாரா, எல்லாத்துக்கும் அவதான் ஆதாரமா இருக்கா. பிரம்மங்கிறது என்ன ஆகும், அது இந்த இதுதான், அது பேர் என்ன சொல்றது, நம்ம இப்ப காரணம்னு சொல்றோம். காரணம்னு சொல்லும் போது அது எப்படிப்பட்ட காரணமா இருக்கு, டைரக்டா பரிணாம விபாதாரமா இல்ல, விவர்த்தோபாதாரமா தான் இருக்கு இல்லையா. அதனால அந்த வஸ்துக்களா மாறுறவ யாரு, பரிணாம விபாதாரமா ஆறவ யாரு, அம்பாள் தான். அதான் சொல்ற பிரம்ம வித்யா அகிலாதாரா. அது அந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன இருக்கு, வியாபிய சர்வத்திர சம்ஸ்திதா, அவ எல்லாத்தையும் வியாபிச்சு எல்லா இடத்துலயும் இருக்கா. ததுத்தேசேன தத்ரவியம் ஹுனே பிராணாக்னிஷு த்விஜஹா. அதனால ஹோமம்ங்கிறது என்ன, கொஞ்ச நஞ்சம் நம்மளுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ, சரீரத்துக்கான தேவைகள் என்ன இருக்கோ அந்த தேவைகளையும் பிராணாக்னிஷு ஹுனேத், பிராணாக்னில ஹோமம் பண்ணிடணும். பஷ்டாதி, அதாவது எல்லாத்துக்கும் எது ஒண்ணு கொஞ்சம் கூட இல்லாம நம்ம என்ன பண்ணணும், எது ஒண்ணுத்தையும் வேண்டான்னு இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் பஷ்டாத் சித்தம் நிராலம்பம். சோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சித்தத்தை என்ன பண்ணணும், அந்த சித்தத்துல எந்த விதமான வாசனைகளும் இல்லாமல் நிர்வாசனமா நிராலம்பமா, எதையும் பிடிச்சிட்டு இருக்காமல், எதையும் ஆசைப்படாம, எதையும் திங்க் பண்ணாம, எதையும் ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறாம, ஞாபகம் வச்சுக்காம, அதாவது
சாதாரணமா ஜீவன் முக்தன்னா எப்படி இருக்கணும்னு சொல்லும் போது பாலோன்மத்த பிசாச்சவத்தின்னு சொல்லுவா பாருங்க. பாலோன்மத்த பிசாச்சவத்தின்னா என்ன அர்த்தம்? மனசுல எது ஒண்ணும் இல்லாம இருக்காது. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா நம்மளுக்கு காரண காரிய பாவ சம்பந்தம் இருக்கு. காரண காரிய பாவ சம்பந்தம் இருக்கிறதுனால ஒண்ணு இருக்கு, ஒண்ணு வேணும், ஒண்ணு வேண்டாம், இதனால இது வேணும், இதனால இது அடுத்தது அடையணும், இது அடைஞ்சாதான் இது அடைய முடியும்னு கண்டினியூஸா நம்மளுக்கு அசோசியேஷன் ஆஃப் ஐடியா போயிட்டே இருக்கு. குழந்தைகளுக்கு அந்த மாதிரி இல்லை. ஏதோ ஒண்ணு வேணும், அடுத்த நிமிஷம் அது வேண்டாம், அவ்வளவுதான். அது இது எதுக்காக வேணும், ஏன் வேணுங்கிறதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி நீங்க சாதாரணமா பைத்தியத்தை இருந்தா கூட ஏதோ காரியம் பண்ணிட்டே இருக்கு. இந்த காரியம் பண்ணினா என்ன லாபம் என்ன நஷ்டம்ங்கிற திங்கிங் கிடையாது. முதல்ல என்ன நடந்தது அதை கவுண்டர் பண்றதுக்கு என்ன பண்ணணும் திங்கிங் கிடையாது. இஷ்டத்துக்கு ஏதோ பண்றா இல்லையா, அந்த மாதிரி அவ பண்ற காரியங்கள் அந்தந்த நேரத்துல ஏதோ பண்ணப்படுறதே ஒழிய ஏற்கனவே நடந்த ஒரு விஷயங்களுடைய தொடர்ச்சியாகவோ இல்ல வரப்போற விஷயங்களுக்கான காரணமாகவோ இல்ல. அப்படி சம்பந்தம் இல்லாம இருக்கிறதுனால மனசுல எந்த விதமான பிடிப்பும் இருக்காது. அந்த மாதிரி நிராலம்பம் சித்தம் கிருத்வா பிராணாரவி பிரபோ குண்டலி முக மார்க்கேன குனேத் பிரம்மணி சாஸ்திரம். குண்டலி அதாவது குண்டலி முக மார்க்கேன குண்டலியை ரைஸ் பண்றதன் மூலமாக அதை திங்க் பண்றதன் மூலமாக இந்த ஹோமத்தை பண்ணணும் அப்படின்னு. ஸ்வானுபூத்தியா ஸ்வயம் சாட்சாத். ஸ்வானுபூத்தியா இந்த இடத்துல என்ன பண்ணணும் யாகம்ங்கிறது ஸ்வானுபூத்தியா தன்னுடைய அனுபூதியே இங்க என்ன ஆகும் சாட்சாத் ஹோமமா இருக்கு. ஸ்வாத்மபூதா மகேஸ்வரி தனக்கு ஆத்மாவா இருக்கிற தனக்குள்ள ஆத்மாவா இல்ல தனக்கே ஆத்மா தன்னுடைய ஆத்மாவா இருக்கிற மகேஸ்வரியும் சமாதினைவ யோகேன தியாயே. சோ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அம்பாளையே நிர்குண சமாதின்னு சொல்லுவாங்க. நிராலம்ப சமாதி நிர்விகல்ப நிர்பீஜ சமாதி எல்லாம் அந்த மாதிரி தியாயே சேதஸ் யனாகுலஹா. அம்பாளை அந்த மாதிரி நிர்பீஜ சமாதியின் மூலமா நிர்பீஜ சமாதி வரைக்கும் போனோம். அப்படி போகும்பொழுது என்ன ஆகுது சர்வபூதஸ்தம் ஆத்மானம் சர்வபூதானி சாத்மனி. தன்னுடைய ஆத்மா எல்லாத்திலையும் வியாபிச்சிருக்கிறதாகவும் சகல வஸ்துக்களும் தங்கிட்ட இருக்கிறதாகவும் வேதாந்தத்துல சொல்லும் பொழுதும் தத்துவமசி அப்படின்னு ஆச்சாரியர்கள் உபதேசம் பண்றார். இவனுடைய மனசு பூர்ணமா வைராக்கியத்தெல்லாம் அடைஞ்சு உத்தமாதிகாரியா இருந்தான்னாக்க அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானம் வருது. அகம் பிரம்மாஸ்மின்ற ஞானம் வந்தா மட்டும் போராது, அயமாத்மா பிரம்ம அப்படிங்கிற ஞானமும் வரணும். அதாவது எல்லாருமே பிரம்மங்கிற ஞானம் வரணும். வரும்போது என்ன ஆகும் சர்வம் கல்விதம் பிரம்மா அப்படிங்கிற மாதிரி. சோ சர்வம் கல்விதம் பிரம்மான்ற ஞானம் வந்தது வெறும் கேவலமான அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானம் மட்டும் போராது, அது சர்வம் கல்விதம் பிரம்மான்னு பரிணமிக்கணும். அந்த சர்வம் கல்விதம் பிரம்மான்னு பரிணமிக்கும் போது பிரஜான பிரம்மா ஞானஸ்வரூபம் தான் பிரம்மம், ஞானத்தை தவிர வேற எதுவும் பிரம்மம் இல்ல அப்படிங்கிற மாதிரி இந்த 4 மகா வாக்கியங்களும் உபதேச வாக்கியங்கள் அனுபவ வாக்கியங்கள்ங்கிறத சொல்றா இல்லையா, அந்த மாதிரி பரிணமிக்கிறது. அந்த மாதிரி பரிணமிக்கும் போது சர்வபூதஸ்தம் ஆத்மானம் சர்வபூதானி சாத்மனி. தன்னுடைய ஆத்மா எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கிறதாகவும் எல்லா வஸ்துக்களும் தங்கிட்டே இருக்கிறதாகவும் இது ரெண்டும் ஒன்ன விட்டு ஒண்ணு வேற இல்ல அப்படிங்கிற யதா பசியதி பூதாத்மா. எப்ப ஒரு ஜீவன் அந்த மாதிரி பாக்குறானோ ததா பசியதி தாம் சிவாம். அப்ப அம்பாளையே சாட்சாத்தா தரிசனம் கிடைக்கிறது. திருஷ்டுவாம் தாம் பிரம்ம வித்பூயா சச்சிதானந்த ரூபிணி. தாம் பிரம்ம வித்யா ரூபிணி திருஷ்டுவா பிரம்மவித் பூயா தவம் பிரம்மஜானியா ஆயிடுறான். ததா மாயாதிகம் சர்வம் தக்தம் பவதி பூமிப. அம்பாளுடைய தரிசனம் எப்ப கிடைக்கிறதோ எப்ப அந்த அகம் பிரம்மாஸ்மி சர்வம் கல்விதம் பிரம்மன்ற ஞானம் வந்துருத்தோ சர்வபூதஸ்தமாத்மானம் சர்வபூதானி சாத்மனி அப்படிங்கிற அனுபவபூதமான ஞானம் எப்ப வந்துருத்தோ அப்பவே என்ன பண்றான் ததா மாயாதிகம் சர்வம் தக்தம் பவதி. அவ்வளவு மாயினால வரக்கூடிய சர்வஸ்தமான வஸ்து மாய்க்கமான வஸ்துக்கள்லாம் என்ன இருக்கு அவனை பொறுத்த வரைக்கும் தக்தம் அதெல்லாம் எரிக்கப்பட்டதாக. அதாவது தக்த பீஜம்னு சொல்றாங்க. வருத்த பீஜமானது எப்படி முளைக்காதோ அந்த மாதிரி எது ஒண்ணுமே இவனுக்கு சுகதுக்க அனுபவங்களை கொடுக்கக்கூடியதாக ஆகாது, எல்லாம் எரிஞ்சுதான் ஆயிடுது. பிராரப்தம் கர்ம மாத்திரம் யாவத் தேகம் திஷ்டதி. சோ கர்மம் பிராரப்த கர்ம மாத்திரம் பிராரப்தம் மட்டும் தேகபாதம் வரைக்கும் நிக்கிறது, அவ்வளவுதான். ஜீவன் முக்தஸ்ததா ஜாத்தோ மிருதோ மோட்சம் அவாப்னியா. ஜீவன் முக்தன் ஆயிடுவான். சரீரம் முழுதுன்னா அந்த பிராரப்தமும் போயிடுதுன்னா அவன் என்ன ஆயிடுது அவனுக்கு சர்வவியாபித்துவம் ஏற்பட்டு போயிடும், அவன் பிரம்மமா ஆயிடுறான். கிருதகிருத்தியோ பவேத்தாத்த. அதுக்கப்புறம் தான் செய்யணும் இது பண்ண வேண்டியது இந்த பாக்கி இருக்குங்கிற எண்ணங்கள் எதுவுமே கிடையாது. கிருதகிருத்தியோ பவேத்தாத்த யோ பஜே ஜெகதம்பிகாம். அவனுக்கு அம்பாளுடைய சுரூப தரிசனம் கிடைக்கிறது, அம்பாளாவே ஆயிடுறான். தஸ்மாத் சர்வ பிரயத்னேன ஜேயா ஸ்ரீ புவனேஸ்வரி. இந்த மானச யஜ்யத்தினால இப்படிப்பட்ட பிரம்ம ஜானமும் ஜீவன் முக்தி அவஸ்தையும் ஏற்படுறதுனால
சர்வ பிரயத்தன ஸ்ரீ புவனேஸ்வரி தியேயா. அது மட்டும் இல்ல, தியேயா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஸ்ரோதவியாச்ச மந்தவியா, குரு வாக்கியானுசாரதா, குரு எப்படி உபதேசம் பண்ணாரோ அந்த மாதிரி குருமுகமாக ஸ்ரோதவியா கேட்டுக்கணும். அந்த இடத்துல ரொம்ப சந்தேகத்துக்கெல்லாம் இடம் இல்லை. அதுக்கெல்லாம் இடம் சந்தேகங்கிறது என்ன ஆகும், அந்த இது சொல்றோம் பாருங்கோ, அதாவது அந்த இது அந்த தடைகள்லாம் என்ன ஆகும், அந்த இதுக்குள்ளே அந்த பிரமாண அசம்பாவனை எல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அசம்பாவனைகளுக்கு எல்லாம் இடம் கொடுத்து போயிடும். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம ஸ்ரோதவியா, அதான் பிரமாண அசம்பாவனை பிரமேய அசம்பாவனை எல்லாம் போறதுக்காக அவன் என்ன பண்ணணும், ஸ்ரோதவியா மந்தவியா குருவாக்கியானு சாரதா, அது பண்ணிட்டே இருக்கணும். பின்னாடியும் ஒன்று இருக்கும். சில சமயம் எதிர்பாராத தடைகள் இந்த தியானங்கள் கெட்டு போயிடாம இருக்கிறதுக்காக சதா தியானம் பண்ணணும்னு. அதுவும் குருவாக்கிய அனுசாரதா. ராஜன்னேவம் கிருதோ யஜ்யோ மோட்சதோ ஏவம் கிருத்தா யஜ்யா மோட்சதா. இப்படி மானசீகமா பண்ணக்கூடிய யஜ்யமானது மோட்சத்தை கொடுக்கும், மோட்சத்தை தான் கொடுக்கும், மோட்சத்தை தவிர வேற எதையும் கொடுக்காது, மோட்சத்தை கொடுக்காம இருக்காது. அதான் நான்யதா அப்படின்னா. அந்நிய யஜ்யா சகாமாஸ்து. பாக்கி யஜ்யங்கள்லாம் என்ன ஆகும், எந்த விதமா பண்ணினாலும் சகாமாக, அதுல ஏதாவது ஒரு விதத்துல என்ன ஆகும், காமனைகளுடைய சம்பந்தம் இருக்கு. என்ன திரவியங்களை உபயோகப்படுத்தும் போது எந்த திரவியத்தை எதுக்காக உபயோகப்படுத்துறதுலாம் இருக்கு இல்லையா, அவ்வளவும் அதுல காமனைகளோடு கூடியதா இருக்கும். பிரபவந்தி க்ஷயோன்முகாக, அந்த மாதிரி காமனைகளோடு கூடியதா இருந்தா சீனே புண்ணியம் மத்தியலோகம் விசந்தின்ற ரீதியில என்ன ஆகும், க்ஷயோன்முகாக, அந்த புண்ணியம் இருக்கிற வரைக்கும் அந்த சுகத்தை அனுபவிக்கலாம். புண்ணியம் முடிஞ்ச உடனே திருப்பியும் பூமிக்கு அஸ்மி லோகாய கர்மனேன்னு திருப்பியும் கர்மா பண்றதுக்காக வந்துதான் சேரணும் அப்படின்னா. சரி, உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்ற, அக்னிஷ்டோமேனு விதிவர் ஸ்வர்காமோ எஜே விதி. சொர்க்காமோ அக்னிஷ்டோமேனு எஜேத அப்படின்னு வேத வாக்கியம் இருக்கு. யாருக்கு சொர்க்கம் ஓடுமோ அவன் சோமயாகம் பண்ணட்டும் அப்படின்னு வேதானுசைசனம் செய்தது. பிரபவந்தி மனிஷனா, இதெல்லாம் வேதத்துல இருக்கக்கூடிய விதி. அந்த விதிகளை கண்டிப்பா எல்லாரும் பண்ணிதான் ஆகணும், இந்த வேதத்துல சொல்லபடி பண்ணணும் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்றா. ஆனா என்ன பண்றா, க்ஷீணே புண்ணிய மிருத்யுலோகம் விசந்திசை யதாமதி. அந்த அக்னிஷ்டோமத்தை பண்றோம், அந்த அக்னிஷ்டோமத்தை பண்ணும்போது அக்னிஷ்டோமத்தை எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணினா அந்த அக்னிஷ்டோமம் எவ்வளவு புண்ணியத்தை கொடுக்குமோ அவ்வளவு புண்ணியத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், க்ஷீணே புண்ணியம் மத்தியலோகம் விசந்தி. அந்த புண்ணியம் தீர்ந்து போச்சுன்னா திருப்பி பூலோகத்துக்கு வந்துதானே ஆகணும். அந்த புண்ணியம் இருக்கிற வரைக்கும் தானே சொர்க்க பலன் அனுபவிக்க முடியும், பர்மனண்டா அனுபவிக்க முடியுமோ. அதனால என்ன ஆயிடுத்து, ஆனா இந்த மானச யாகமானது பர்மனண்டான மோட்சத்தை கொடுக்கறது இல்லையா. தஸ்மாத்து மானச சிரேஷ்டா யஜ்யோ அக்ஷய ஏவசா. அதனால இந்த மானச யஜ்யம் சிரேஷ்டம்னு சொல்லிருக்கு, இந்த யாக பலனும் அக்ஷயம்னு சொல்லிருக்கு. ராஜ்யா சாதிக்கும் யோக்யா மகோசோ ஜெயமிச்சதா. தனக்கு ஜெயம் போகணும், ஜெயிக்கணும், நிறைய பேர் ஜெயிக்கணும், பெரிய ராஜாக்களை ஜெயிக்கணும், ஜெயிச்சுட்டு தான் பெரிய சக்கரவர்த்தி ஆகணும்னு யார் ஆசைப்படுறானோ அந்த மாதிரி ஆசைப்படக்கூடிய ராஜாக்களால பண்ணப்படக்கூடியது இது இல்ல. தாமசஸ்து கிருதபூர்வம். அப்புறம் என்ன பண்ற, அடுத்தது நேர ஜனமேஜயன்ட்ட வர. தாமசஸ்து கிருதபூர்வம் சர்ப்ப யஜ்ஞஸ்வயாதுனா. நீ ஒரு சர்ப்ப யஜ்யம் பண்ண இல்லையா, அந்த சர்ப்ப யஜ்யமானது தாமசம். ஏன்னா இந்த சர்ப்பங்களை அழிக்கணுங்கிற நோக்கத்துல, அந்த சர்ப்பங்களுக்கு மேல இருக்கிற ஒரு வைரத்தினால அதை அழிக்கணுங்கிற நோக்கத்துல நீ பண்ணிருக்க. சோ அது அழிவை உள்ளடக்கிறதுனால அந்த யாகம் ராஜசம் கூட இல்ல, தாமச யஜ்யம் அது. சோ தாமசஸ்து கிருதபூர்வம் சர்ப்ப யஜ்ஞஸ்வயாதுனா. இப்ப நீ பண்ணிருக்கிறது என்ன, இந்த சர்ப்ப யஜ்யத்தை நிறுத்திட்டு தான் அதுக்கப்புறம் நீ அம்பாள் யஜ்யத்தை பண்ணுன்னு என்ன பண்ண, அந்த யாகம் பாதியில நின்று போயிடுச்சு. பாதியில நின்ன தோஷம் வராதுன்னு ஆஸ்திகர் அவனுக்கு எடுத்து சொல்லிவிட்டார். அந்த உத்தங்கருங்கிறவர் வந்தார் இல்லையா, அவர் தான் என்ன பண்ணார், சர்ப்ப யாகத்தை பண்ணு அப்படின்னு விசேஷமா சொன்னார். பண்ணினா அப்புறம் ஆஸ்திகர் தடுத்தார். இந்த யாகம் நின்னதுனால வரக்கூடிய பாவமோ தோஷமோ கிடையாதுன்னு ஒரு அனுகிரகம் பண்ணினார். அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு போது வியாசர் அம்பாள் மக்கம் பண்ணு அப்படின்னார் இல்லையா, அந்த இடத்துல சொல்றார் தாமசஸ்து கிருதபூர்வம் சர்ப்ப யஜ்ஞ ஸ்வயாதுனா வைரம் நிர்வாகிதம் ராஜன் தட்சகசி துராத்மனா. தட்சகனுக்கு மேல இருக்கக்கூடிய கோபத்தை நீ என்ன பண்ண, வைரத்தை நிர்வாகம் பண்ண. அவன்கிட்ட மேல இருக்கிற எனிமிட்டியை நீ என்ன பண்ண, அதுல தீத்துண்ட. எத்கிருத்தே நிகதா சர்ப்பா ஸ்வயாகினோ கோடி சஸ்பரே. ஆக்சுவலா தட்சகனை மட்டும்தான் அதுல தள்ளி இருக்கணும். ஆனா தட்சகன் வரல, இந்திரன்ட்ட போய் நின்றுட்டான உடனே நீ என்ன பண்ண, எல்லா சர்ப்பத்தையும் விழ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண, இருக்கிற சர்ப்பங்கள் அத்தனையும் அதுல விழுந்தது. அது கத்ருவனுடைய சாபத்தினாலையும் விழுந்தது. அது பிரம்மா ஏற்கனவே வேற சொல்லியிருக்கார். சோ கோடி சப்பரை, எவ்வளவு கோடிக்கணக்கான சர்ப்பங்கள். அதனால என்ன ஆயிடுச்சு, அந்த பாவம் போறதுக்காக தேவி யஜ்யம் குருஷ்வாத்திய, நீ இந்த தேவி யஜ்யத்தை பண்ணு. விததம் விதி பூர்வகம், விதி பிரகாரம் இந்த அம்பாளுக்கான வகம் பண்ணேன்னா உனக்கு அந்த தோஷங்கள் இல்லாம போகும்,
உனக்கு வைராக்கியம் சித்திக்கும். வைராக்கியத்தோட கூட நீ என்ன பண்ணலாம், உத்தமமா மாறலாம். விஷ்ணுநாச்ச கிருத பூர்வம் சிருஷ்டியாதோ நிருபசத்தம. இந்த யாகத்தை ஆரம்பத்துல விஷ்ணுவும், சிருஷ்டியினுடைய ஆரம்பத்துல இந்த தேவி யஜ்யத்தை விஷ்ணுவும் பண்ணிருக்காருங்கிற. ததாத்வம் குரு ராஜேந்திர விதிந்தே பிரபிரவீம். நீ அதே மாதிரி பண்ணு, விஷ்ணு எப்படி பண்ணாரோ அப்படி பண்ணு, அதுக்கான முறைகளை நான் உனக்கு கூறுகிறேன். பிராமணா சந்தி, அது மட்டும் இல்ல, பிராமணா சந்தி ராஜேந்திர விதிஜ்ஞா வேதவத்தமாக. இந்த தேவி யஜ்யத்தை பண்ணக்கூடிய விதியை பூர்ணமாக தெரிந்த பிராமணர்களும் இருக்கார்கள், வேதத்தெல்லாம் பூர்ணமா அத்தியனம் பண்ணவர்கள். தேவி பீஜ விதானஜ்ஞாக, அவர்கள் தேவி பீஜ மந்திரங்களை நன்கு அறிந்தவர்கள். மந்திர மார்க்க விசக்ஷனாக, மந்திர மார்க்கங்களை அறிந்தவர்கள், மந்திரங்கள்லாம் தெரிஞ்சவங்க, அந்த மந்திரத்தை புரஸ்சரணம் அதை பிரயோகம் பண்றதெல்லாம் அறிந்தவர்கள். யாஜகாஸ்தே பவிஷ்யந்தி யஜமான ஸ்வமயி, அவர்கள் உனக்கு யாஜகாக ரித்திக்காக இருப்பாங்க, நீயே எஜமானனா இரு. கிருத்வா யஜ்யம் விதானேன தத்வா புண்ணியம் மகார்ஜிதம். இந்த யாகத்தை முறைப்படி செய்து இந்த புண்ணியத்தை நீ என்ன பண்ணணும், கடைசியில பகவத் அர்ப்பணம் பண்ணும் பொழுது புண்ணியம் மகார்ஜிதம் சமுத்தர மகாராஜ பிதரம் துர்கதிங்கதம். உன்னுடைய பிதாவை நீ என்ன பண்ணு, ஒரு நரகத்துல விழுந்துட்ட உன்னுடைய பிதாவை நீ காப்பாத்தலாம் அப்படின்னு. அப்புறம் அந்த ராஜா என்ன தப்பு பண்ணிருக்கான் அப்படிங்கறத சொல்றார். விப்ர அவமானஜம் பாபம். அவன் என்ன பண்ணான், அந்த ரிஷி தபஸ் பண்ணிட்டு இருந்த ரிஷி என்ன பண்ண, அவமானப்படுத்திட்டான். துர்கடம் நரகப்பிரதம், அது தப்பிக்க முடியாதபடியான நரகத்தை கொடுக்கக்கூடியதான பாவம். ததைவ சாபஜோ தோஷா, அந்த ராஜாவோட புள்ள, அந்த ரிஷியோட புள்ள சிருங்கி இருக்கானே, அந்த சிருங்கியோட சாபம் வேற. பித்ரா தவானக ததா துர்மரணம் பிராப்தம் சர்பதம்சேன பூபுஜா, துர்மரணமும் கிடைச்சது. அந்தராலே ததா மிருத்யு ந பூமோ நச குசு சம்ஸ்தரி. என்ன பண்ணிட்டான், ராஜாவுக்கு தன் சரீரத்தின் மேல இருக்கிற ஆசையினால தான் போனோம் அப்படிங்கறத ஒத்துக்கல, தயாரா இல்ல. தன்னை எப்படியாவது காப்பாத்திக்கலாம், அந்த தட்சகத்தை சேர்ந்து தன்னை எப்படியாவது காப்பாத்திக்கலாம்னு என்ன பண்ணான், கங்கைக்கு நடுவுல அவசரமா ஒரு பெரிய தூணை கட்டி, அந்த தூண் மேல ஒரு பேலஸ கட்டி, அந்த பேலஸ்ல போய் என்ன பண்ணான், இவன் தங்கிட்டு இருக்கான். இதுல கொஞ்சம் வேடிக்கையா சொல்றாரு தேவி பாகவதத்துல. அதுல என்ன தங்கிட்டு இருக்கானா, எப்படி தங்கிட்டு இருக்கான்னா, எங்கேயாவது அந்த பேலஸை சுத்தி இந்த பாம்பெல்லாம் வர முடியாதபடி அந்த மூலிகைகள்லாம் இருக்கு, பெரிய மந்திரம் தெரிஞ்சவாள்லாம் இருக்கா, தன்னை காப்பாத்துறதுக்கு எல்லா விதமான முயற்சியும் பண்ணிட்டு இருக்கான். அதாவது கீழே இறங்கி ஸ்நானம் பண்ண வந்தாக்க எங்கேயாவது பூச்சி போட்டு இருக்குமோன்ற பயத்துல அவன் இறங்கி ஸ்நானம் பண்ணவும் வரல, புண்ணிய தீர்த்தங்களுக்கும் போல, தான யஜ்ஞாதிகளும் பண்ணல, அந்த இடத்துலயே உட்கார்ந்து இருக்கான். அதான் சொல்ற, ததா துர்மரணம் பிராப்தம் சர்ப்பதம்சேன பூபுஜா அந்தராளே ததா மிருத்யு. மாடியில, அதாவது பூமியிலயும் இல்ல, இதுலயும் இல்ல, சொர்க்கத்திலயும் இல்ல, நடுவுல அந்தராளே ஸ்பேஸ்ல. பூமவும் குச சம்ஸ்தரே, அவன் தர்ப்ப படுக்கையில படுத்துக்கல, உட்காந்துக்கல. என்ன சங்கிராமி, அவன் தர்பையில உட்கார்ந்துட்டு யோகத்திலேயோ பிராயோபவேசத்தினாலேயோ இல்ல அந்த மாதிரி உசுர உடல்ல. என்ன சங்கிராமி, சண்டையில போர்க்களத்துல எதிரியனுடைய அம்பு மாறலப்பட்டும் கீழே விழல. என்ன கங்காயாம், கங்கையிலையும் ஸ்நானம் பண்ணி அந்த மாதிரி இல்ல. ஸ்நான தானாதி வர்ஜிதம், இவன் ஸ்நானமோ தானமோ அந்த மாதிரி நற்காரியங்கள் எதுவும் பண்ணல. மரணமே பிதுஷ்டத்ர சௌதே ஜாதம் குருத்வக. மாடியில, அது எங்க எல்லாத்தையும் தாண்டி எங்கேயோ ஒரு இடத்துல எந்த விதமான இதுவும் இல்லாத, எந்த விதமான அதாவது என்னகும் அந்த பூஜைகளுக்கு எல்லாம் ஏத்த மாதிரி, அனுஷ்டானங்களுக்கு ஏத்த மாதிரி ஏற்றது இல்லாத ஒரு இடத்துல. கிருபணானிச்சு சர்வாணி நரகசிய நிருபோத்தவன். எதெல்லாம் நரகத்துக்கு சௌரியமா இருக்குமோ அந்த மாதிரி கிருபணாலினாக்க சாதாரணமா மைசேலிங்கஸ்ன்னு சொல்லுவோம். மைசேலிங்கஸ்ங்கிறது இந்த இடத்துல என்னன்னா, யாக யஜ்ஞங்களுக்கு உதவாத, தான தர்மாதிகள் இல்லாத, தனக்குன்னு அட்டாச்மெண்ட் எல்லாத்தையும் தான் இப்படியும் இருந்துட்டே இருக்கணும், தன்னை தவிர எதுவும் போகக்கூடாது, தன்னை விட்டு எதுவும் போகக்கூடாது அப்படிங்கிற ஆட்டிடியூட். தத்திர ஏகம் காரணம் தசிய நஜாத்தம் அதி துர்லபம். அவனை சேவ் பண்ணக்கூடிய ஒரு காரணத்துக்கு கூட அவன் போல, அவனை அமுக்கக்கூடிய ஒரு காரணத்தை கூட விட்டு வைக்கல. சோ அதி துர்லபம். எத்த ஸ்தித பிராணி ஞாத்வா காலம் எப்படி இருக்கணும், காலம் சமாகத்தம்னு எங்கெல்லாம் தெரியறதோ, சாதனானாம் அபாதேபி யவசச்ச அதிசங்கடே. வசதி இருக்க வேண்டாம், கங்காதி ஜலங்கள் இருக்க வேண்டாம், புண்ணிய கஷேத்திரங்கள் இருக்க வேண்டாம், அவனுக்கே வசதி இருக்க வேண்டாம், தன்னுடைய கண்ட்ரோல் இருக்க வேண்டாம், சங்கடமா இருக்கலாம், உடம்பு கஷ்டமா கூட இருக்கலாம். எதா நிர்வேதமாயாதி மனசா நிர்மலேனவை. பிசிக்கலா எதுவும் பண்ண வேண்டாம், அட்லீஸ்ட் மென்டலா மனசா நிர்மலேனவை. பஞ்சபூதாத்மகோ தேகா மம கிஞ்சாத்திர துக்கதம். இந்த பஞ்சபூதமான தேகமானது துக்கத்தை தான் கொடுக்கக்கூடியது. பதத்பத்தி யதா காமம். அதனால இது போறதுனால எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை, இது வெறும் துக்கத்தை கொடுக்கக்கூடியது.
முக்தோகம் நிர்குணோ வியேகா, நான் நிர்குணன், அவ்வியன், அழியாதவன், குணமற்றவன். அதனால இந்த திரிகுணாத்மகமான சரீரம் போறதுனால எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, எனக்கு ஒன்றும் அதனால நஷ்டம் இல்லை, நான் ஒன்றும் துக்கப்பட போறது இல்ல. நாசாத்மகானி தத்துவானி தத்ரகா பரிதேவனா, இதுல வருத்தத்துக்கு என்ன இடம் இருக்கு? பிரம்மைவாகம் ந சம்சாரி, அகம் பிரம்மாஸ்மி, நான் சம்சாரி இல்ல. சதா முக்த சனாதனஹா, நான் எப்பொழுதும் முக்தனே, நான் பத்தன் இல்ல. இந்த சரீரத்தினால பத்தன் மாதிரி தெரியறது, நான் வாஸ்தவத்துல பத்தன் இல்ல. தேகேன மம சம்பந்தா கர்மனா பிரதிபாதிதா, நான் பூர்வ ஜென்மத்துல ஏதோ இந்த கர்மாக்களால இந்த தேக சம்பந்தம் ஏற்பட்டிருக்கே ஒழிய தானி சர்வாணி முக்தானி, அந்த கர்மாக்கள் அத்தனையும் போயிடுத்து. சுபானிச்ச இத்தராணிச்ச, அதாவது நல்ல புண்ணிய கர்மங்களோ பாப கர்மங்களோ எந்த கர்மங்களோடும் எந்த சம்பந்தமும் இல்ல. மனுஷ தேக யோகேன சுக துக்கானு சாதனா, இந்த சரீர சம்பந்தத்தினாலதான் சுகமோ துக்கமோ. விமுக்தோ அதிபயாத்கோரா தஸ்மாத் சம்சார சங்கடாத், இந்த சரீரம் விழறதுனால சம்சார சங்கடத்திலிருந்து நான் விடுபட்டவன் ஆயிட்டேன், கோரமான சம்சாரத்திலிருந்து விடுபட்டவனாவேன். இத்தியேவம் சிந்தியமானஸ்து, இப்படி யோசிப்பவனாயிருந்தால் ஸ்நானதானாதி விவர்ஜிதா, அவனால ஸ்நானதானங்கள், அதாவது கடைசி காலத்துல பண்ணப்பட்ட அதிகிராந்தி கோதானம் உட்கிராந்தி கோதானம் எல்லாம் சொல்றேன் இல்லையா, அந்த மாதிரி தானங்கள் பண்ணாட்டாலும், அந்த நேரத்துல ஸ்நானாதி அனுஷ்டானங்கள் பண்ண முடியாட்டாலும், மரணம் சேத் அவாப்னோதி, அந்த நேரத்துல மரணம் ஏற்பட்டாலும் சமுச்சே ஜென்ம துக்கதா, அவனுக்கு ஜென்ம மரண துக்கமானது போயிடும், அது இருக்காது. ஏஷா காஷ்டா பராப்ரோக்தா, இதுதான் உத்தமமான ஸ்திதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யோகி நாமதி துர்லபா, யோகிகளுக்கும் அரியது. பிதாதே நிருபசார்தூல, அதாவது பரீட்சைக்கு இது தெரிஞ்சிருக்கும், அதை தெரிஞ்சிருக்கும்னா பரீட்சத்துக்கு அவன் போற காலம் தெரியறது. அதனால அவன் என்ன பண்ணலாம், இந்த தியானத்துல உட்காரலாம். இருந்தாலும் தன்னை காப்பாத்திக்கிறது எப்படிங்கிறது தான் அவன் முயற்சியில இறங்கினானே ஒழிய இந்த தியானம் பண்ணணும்னு யோசிக்கல. ஆனா வியாசர் என்ன பண்ணார், சுகரை கூப்பிட்டு அவனுக்கு உபதேசம் பண்ண சொன்னார். தேகே மமத்துவம் கிருத்தவான் ந நிர்வேதம் அவாப்தவான், அந்த தேகத்தை காப்பாத்திக்கிறதுக்காக அவன் செஞ்ச முயற்சிகளை பத்தி சொல்ற. தேகே மமத்துவம் கிருத்தவான், இது என்னுடைய தேகம், இதை நான் எப்படியாவது காப்பாத்திக்கணும். சாஸ்திரமா இருக்கிறதுனால சொல்றாரு, என்ன நான் காப்பாத்திக்கணும். அதாவது தேகத்துல மமத்துவம், அந்த தேகத்தை நான் எனது அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்டது, அதனால அதை காப்பாத்துறதுக்கு முயற்சி செஞ்சான். நிர்வேதம் அவாப்தவான், அதுல அவனுக்கு வைராக்கியம் வரல, அதுல அவனுக்கு நிர்வேதம்னாக்கா அதுல டிட்டாச்மெண்ட் வரல. நீரோகோ மம தேகோயம், என்ன நினைச்சான், எனக்கு இப்ப எந்த வியாதியும் இல்ல, நீரோகா, நான் ஹெல்த்தியா இருக்கேன், எந்த வியாதியும் இல்ல, அதனால எனக்கு என்ன ஆகும், சட்டுன்னு இந்த சரீரம் கீழே விழறதுக்கான எந்த விதமான சூழ்நிலையும் இல்ல. ராஜ்யம் நிகத கண்டகம், என்னுடைய ராஜ்யத்திலேயும் எதிரிகள் யாரும் இல்ல, அவர்கள் யாரும் இப்ப சண்டை போட்டு ராஜ்யத்தை புடுங்கிக்கிறதுக்கு இல்ல, அது இல்லாததுனால சண்டையில போய் நான் எங்கேயாவது கீழே வேணுங்கிற சூழ்நிலையும் இல்ல. ராஜ்யம் நிகத கண்டகம். கதம் ஜீவாம்யகம், நான் எப்படி இன்னும் நீண்ட காலம் உசுரோட இருப்பேன். கதம் மந்திரான் மந்திரஜான ஆணையந்து, ஏதாவது இந்த விஷக்கடி மந்திரங்கள்லாம் தெரிஞ்சவெல்லாம் கூட்டு வாங்கும், அவ எல்லாரும் சுத்தியவர இருக்கட்டும், என்னை எப்படியாவது அவன் காப்பாற்றட்டும். அவன் சொல்லிதான் அந்த காசிபரை கூப்பிடுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கா. ஏன்னா மகாபாரதத்திலே வருது, காசிபருக்கு என்ன ஆகும்னா விஷக்கடி மந்திரத்தை பிரம்மா உபதேசம் பண்ணி அந்த விஷக்கடியில இருந்து எல்லாரையும் காப்பாற்றக்கூடிய சக்தி இருக்கும்னு காசிபருக்கு அதை உபதேசம் பண்ற. சோ காசிபர் விஷ வைத்தியர்னு பேரு. சோ அந்த மாதிரி விஷ வைத்தியம் தெரிஞ்சவளை கூப்பிடுங்கோ அப்படின்னார். ஔஷதம் மணிமந்திரஞ்ச, யந்திரம் பரமகம், அதாவது உத்தமமான யந்திரங்கள், ஔஷதங்கள், அதாவது மருந்துகள், மணி மந்திரங்கள் எல்லாத்தையும் ஆரோகணம் ததா சௌதே கிருத்தவான் நிபதிஷ்டத, பெரிய, அதாவது சாதாரணமா எந்த விஷ ஜந்துக்களும் ஏற முடியாதபடி ஒரு பெரிய மாளிகை கட்டி, ஒரு தூணை கட்டி, தூண் மேல வீடு, அதுல ந ஸ்நானம் ந கிருத்தம், ஸ்நானம் ந கிருத்தம் ந தானம், தானமும் பண்ணல, ந தேவியா ஸ்மரணம், தன்னை காப்பாத்திக்கிறது எப்படிங்கிறதுலயே அவன் முயற்சி செஞ்சுட்டு இருந்ததுனால ந தேவியா ஸ்மரணம், தேவியை பத்தி நினைக்கிறதுக்கு கூட அவனுக்கு நேரம் இல்லை, அதையும் திங்க் பண்ண முடியல. அவன் தான் என்னென்னலாம் தன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்ட்டு அதையே யோசிச்சுட்டு இருந்துட்டான். ந பூமௌ சயனம், அவன் பூமியில படுக்கல, பூமியில படுத்தா எந்த நேரத்துல என்ன ஆகுமோன்னு. தெய்வம் மத்வா பரந்ததா, என்ன ஆகும், எப்படியும் தன்னை விதி காப்பாற்றணும்ன்ற தைரியத்துல இருந்தான். மக்னோ மோகார்ணவே கோரே, அவன் இந்த கான்செப்ட்ல மோகார்ணவேன்னு சொன்னோம்னாக்க, அதாவது தன்னை காப்பாத்திக்க தான் செஞ்ச முயற்சியில எப்படியும் நம்ம ஜெயிச்சுடுவோம், நம்மளை யாராலையும் டிஃபீட் பண்ண முடியாது, தனக்கு இந்த சாபம் பறிக்காது, இந்த சாபத்தை ஓவர் கம் பண்ணிடலான்ற ஒரு எண்ணம் இருக்கு பாருங்க, அதுதான் அஜ்ஞானம். அஜ்ஞானம் மட்டும் இல்ல, இட்ஸ் ஓஷன் லைக் அஜ்ஞானம். சோ மக்னோ மோகார்ணவே கோரே மிருத சௌதே அகிநாகதா, கடைசியில என்னாச்சு,
தக்ஷகனால கடிக்கப்பட்டு அந்த மாளிகையிலேயே மாட மாளிகையில அந்த கூட கோபுரத்துல அங்கேயே போயிட்டான். கிருத்வா பாபம் கலேர் யோகா தாபசஸ்ய அவமானஜம். கிருத்வா பாபம் கலேர் யோகா, அவன் தனக்கு பண்ணணும்னு தோணி பண்ணல. கலேர் யோகா, கலி அவனுடைய சரீரத்துல பூந்துட்டான். ஏன்னா துவாபராந்தம் இல்லையா, மகாபாரத யுத்தமே நடக்கிறது துவாபராந்தம். கிட்டத்தட்ட கலி வந்துடுத்து. அந்த கலி என்ன பண்ணிட்டு எப்பேற்பட்டவாளா இருந்தாலும் பாதிக்கும். இவன் பின்னாடி உத்தராசுதகானே சொல்ல போற. சோ அர்ஜுனனுக்கு பேரனா இருந்தா கூட கிருஷ்ணனுக்கு என்ன சொல்றது, கிருஷ்ணனுக்கு மாமா தாத்தா இல்லையா, அந்த மாதிரி இருந்தா கூட எப்பேற்பட்டவாளையும் பாதிக்கும். அது விட்டுறாதுன்னு கலி என்ன பண்ணா இவனுக்குள்ள பூந்துட்டான். கலியினுடைய யோகத்தினால என்ன ஆகுது, ரிஷிகிட்ட அபச்சாரப்பட்டுட்டான். சோ கிருத்வா பாபம் கலேர் யோகா தாபசஸ்ய அவமானஜம் அவசியமேவ நரகம் ஏதையர் ஆச்சரணையர் பவே. அதனால என்ன பண்ணணும், சத்சங்கம் ரொம்ப முக்கியமா வேணும். சத்சங்கத்துவே நிசங்கத்துவம் அப்படின்னா, நிசங்கத்துவம்னா என்ன அர்த்தம், இந்த மாதிரி அவமானம் பண்ணக்கூடிய பாபம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படாம அதனோட சங்கம் இருக்காது அப்படின்னு அர்த்தம். சோ சத்சங்கம் இருந்தா அவன் சொல்றதை கேட்டு இருக்கும் போது அவளுடைய உபதேசங்கள்னால நம்மளுக்கு நல்ல புத்தி கிடைக்கும் அப்படிங்கறதுனால. சோ தஸ்மா, அதாவது என்ன, அவசியமேவ நரகம் ஏதையர் ஆச்சரணையில்பவே தஸ்மாத்தம் பிதரம் பாபாத் சமுத்தர நிருபோத்தம. அதனால நீ என்ன பண்ணணும், உங்க அப்பாவை நீ தான் காப்பாற்றணும். பத்ம புராணத்துல கூட பாகவத மகாத்மியத்துல துந்துகாரி உபாக்கியானம்னு பாகவத மகாத்மியத்துல பார்த்தாக்க, பாகவத சப்தாக பாராயணம் பண்றதுனால யாருக்கு என்ன தோஷம் இருக்கோ அந்த தோஷங்கள்லாம் நீங்கி என்னவா அவளுக்கு விசேஷமான புண்ணியம் கிடைக்கும். அவளுடைய பாபங்கள்லாம் நீங்கி அவள் சொர்க்கத்துக்கு நல்ல கதிக்கு போவா அப்படின்லாம் விசேஷமா சொல்லியிருக்கு இல்லையா. அந்த மாதிரி நீங்க இந்த தேவி யாகத்தை பண்றதுனால உங்க அப்பாவுக்கு நல்ல கதி கிடைக்கும் அப்படின்னு சொன்ன. சூத்தர் மேல சொல்ற, இதி ஸ்ருத்வா வச்சஸ்தஸ்ய வியாசஸ்ய அமித தேஜசா. சோ இப்ப வியாசர் யாரோ ஒரு சாதாரண ரிஷி இல்ல, அமித தேஜசா, ரொம்ப பவர்ஃபுல் ரிஷி. அவர் சொல்றது எல்லாம் சத்தியவாக்கு. அதனால அப்படிப்பட்ட சத்தியவாக்கா இருக்கக்கூட தபஸ்வியா இருக்கக்கூடிய வியாசர் அவருடைய வார்த்தையை கேட்ட உடனே சாஸ்திர கண்டகா, உங்க அப்பாவுக்கு இந்த நிலைமை வந்திருக்குன்னு உடனே என்ன எடுத்து, சாஸ்திர கண்டோ அதி துக்கார்த்த பபுவ ஜனமேஜயா. ஜனமேஜனுக்கு தொண்டை அடைக்கிறது துக்கம், அவனுக்கு அழுக வருது, ரொம்ப துக்கத்தோட இருக்கான். ஜிகிதம் ஜீவிதம் மேத்திய பிதாமே நரகே ஸ்திதா. இப்ப என்னுடைய அப்பா நரகத்துல இருந்துட்டு இருக்காருன்னா அவரை காப்பாத்தாம நரகத்துல இருந்துட்டு இருக்கும்படி பண்ணிட்டு இருக்கிற என்னுடைய வாழ்க்கையினால என்ன உபயோகம், ஒரு உண்மையான மகனா இருந்தும் கூட அவரை காப்பாத்தாம இருக்கனே, அவரை காப்பாத்துறதுக்கு எந்த முயற்சியும் செய்யாம இருக்கனே, என்னுடைய வாழ்க்கை என்ன அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையின் மேலேயே அவனுக்கு ஒரு டெஸ்பேர், அவனுக்கு ஒரு இது ஏற்படுறது, கோபம் ஏற்படுறது. தற்கரோமி யதைவாத்திய சொர்க்கம் யாத் உத்தராசுதா. இன்னைக்கே உத்தராசுதா, உத்தரையினுடைய மகனா இருந்தும் கூட இந்த மாதிரி நரகத்துல விழும்படியான சூழ்நிலை ஏற்பட்டதுனால அப்படிப்பட்ட பரீட்சித் எப்படி சொர்க்கத்துக்கு போவாரோ, நரகத்திலிருந்து சொர்க்கத்துக்கு எப்படி போவாரோ, தற்கரோமி ததைவாத்திய, இன்னைக்கே நான் அந்த மாதிரி நடந்துப்பேன், தேவி யாகத்தை பண்ணி எங்க அப்பாவுக்கு நற்கதி ஏற்படுறதுக்கு நான் முயற்சி செய்வேன் அப்படிங்கறதாக சொன்னார். சோ அம்பா யஜ்ஞ விதி வர்ணனம் நாம துவாதசோத்தியாய. அம்பா யஜ்ஞ விதியை சொல்லக்கூடியதான 12வது அத்தியாயம். 13வது அத்தியாயத்தை சொல்ற, ராஜா உவாச ஹரிநாத்து கதம் யஜ்ஞ கிருத பூர்வம் பிதாமக. ராஜா கேட்கிறான், ஹரிநாத்து இப்ப விஷ்ணு யாகம் பண்ணாருன்னு சொன்னேன்னு, விஷ்ணு எங்க யாகத்தை, ஏன்னா இப்பதான் விஷ்ணு சிருஷ்டியினுடைய சிருஷ்டி ஆரம்பத்தை யாகம் பண்றதுக்கான சூழ்நிலை அவருக்கு சுவிதா, அதாவது வசதி எப்படி இருந்தது. ஹரிநாத் கதம் யஜ்ஞா கிருத பூர்வம் கதம் கிருதா ஜெகத்காரண ரூபேண விஷ்ணுனா பிரபவிஷ்ணுனா ஜெகத்காரண ரூபேண. ஜெகத் அப்பதான் சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறது, ஜெகத்துக்காக அவர் பண்ணினார்னு. கே சகாயாஸ்து, அவருக்கு உதவியா, அதாவது ரித்திகளா அவருக்கு பாக்கி உதவியெல்லாம் செய்யறவா யார் இருந்தா, சத்ராசன் பிராமணா கேமா, ஏன்னா அப்பதான் சிருஷ்டியா ஆரம்பிக்க போறது. சோ அப்படி இருக்கும்போது அவருக்கு உதவி செய்யற பிராமணா சகாயர்களாக உதவி செய்யறவளா யார் இருந்தா, ரித்திஜோ வேத தத்வஜாக, அதாவது வேதத்தை அறிந்த ரித்திகள்ல யார் இருந்தாங்க, தன்மே ப்ரூஹி பரந்தப பச்சாத் கரோம் யகம் யஜ்ஞம். நீங்க முதல்ல அந்த விஷயத்த சொல்லுங்க, எப்படி பண்ணினார் ஏதா பண்ணினார் அப்படின்னு சொல்லுங்க, அதை கேட்டுட்டு அப்புறம் நான் யாகத்தை பண்றேன். விதி திருஷ்டேன கர்மனா, எப்படி விதி சொல்லியிருக்கோ அந்த மாதிரி பண்றேன். ஸ்ருத்வா விஷ்ணு கிருத்தம் யாகம் அம்பிகாயா சமாஹிதா. விஷ்ணு அம்பிகையை குறித்து விஷ்ணு பண்ணின யாகத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் பண்ண வேண்டிய யாகத்தை முறைப்படி பண்றேன் அப்படின்னு வியாசர் சொல்றார். ராஜன் சுணு மகாபாக விஸ்தரம் பரமாத்புதம் யதா பகவதா யஜ்ஞ கிருதஸ்ய விதிபூர்வகா. எப்படி விதி வகைகளாக விஷ்ணு பண்ணினாரோ அதை சொல்றேன் கேளு அப்படின்னு வியாசர் என்ன பண்றார் சொல்ல ஆரம்பிக்கிறார்.
அவர் என்ன சொல்றாருங்கிறது அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.